தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் வெளிப்படுத்தின விசேஷம் வேத ஆராய்ச்சி கூட்டங்களுக்கு உங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சப்டோவை பிரம்மா, வாகியோவை பிரம்மா, இதைத்தான் கடந்த இவ்வளவு நேரமும் நாம் பாடல்கள் வழியாக கேட்டோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் என்ற பாடலிலும், அதன் பிறகு ஏசுசையா அவர்கள் பாடின பாடலிலும் சத்தியத்தை முதன்மைப்படுத்தி சத்தியத்தை மேன்மைப்படுத்தக்கூடியதான மிக முக்கியமான ஒரு பாடலை பாடினோம். வாகியோவை பிரம்மா என்றால் சாம்ஸ்கிருதத்திலே வார்த்தையே சிருஷ்டிகர். சப்தோவை பிரம்மா என்றால் சப்தமே, வார்த்தையாகிய சப்தம், சப்த நாதமே சிருஷ்டிகர் என்பது பொருள். இதை உலகத்தின் முதல் வேதமாகிய பரிசுத்த வேதம் தான் போதிக்கிறது. வார்த்தையே சிருஷ்டிகர்த்தா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையினாலே அவர் உலகங்களையும் உண்டாக்கினார். வார்த்தையே சிருஷ்டிகர்த்தா. ஆகவேதான் தேவன் தமக்கு இருக்கிற சகல மகிமை பிரதாபங்களை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய வேதத்தை அதிக மகிமைப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தமக்கு இருக்கக்கூடிய எல்லா கனம் மகிமையை விடவும் தம்முடைய வார்த்தைக்கு அவர் அதிக கனத்தை கொடுக்கிறார். ஆகவேதான் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நேசித்தால் அவர்கள் மிகுந்த சமாதானத்தை பெறுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தின் வழியாக இனி நாம் சம்பவிக்க போகிறவர்களை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 3 நாட்களிலும் இன்னும் தொடர்ச்சியாக வருகிற செவ்வாய்க்கிழமை வரை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வழியாக இனிமேல் சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாமே மனுக்குலத்திற்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். பூமியில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். எண்ட் ஆஃப் கிரேஸ் பீரியட்ல நாம் நுழைந்திருக்கிறோம். எண்ட் ஆஃப் கிரேஸ் பீரியட் வார்த்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கிருபையின் காலம் அல்ல, கிருபையின் காலத்தினுடைய முடிவு. எண்ட் ஆஃப் கிரேஸ் பீரியட்ல நாம் நுழைந்திருக்கிறோம். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தின் வழியா இனி நாம் படிக்க போகிற எல்லாமே மனுக்குலத்திற்கு வருத்தத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சங்கீதம் 119, 165 படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அவர்களுக்கு மட்டும்தான் சமாதானம். காரணம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்கிற சொல்கிற போது அவருடைய நாமமே வார்த்தை. நேற்றைய தினத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 வாசித்தோம். அவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் என்பதே வார்த்தை. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அப்படியானால் அவருடைய நாமமாகிய வார்த்தையை, இந்த ஜீவ வார்த்தையை யார் ஒருவன் முழு இருதயத்தோடு நேசித்து, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு அன்பு கூர்ந்து, பிரியம் கொண்டு நேசித்து இவைகளை தியானம் பண்ணி கை கொள்கிறானோ அவர்களுக்குத்தான் மிகுந்த சமாதானம். உலகத்தால் கொடுக்க முடியாததும் உலகத்தால் எடுக்க முடியாததுமான சமாதானம். உலகம் முழுவதும் எண்ட் ஆஃப் கிரேஸ் என்கிற பீரியடுக்குள் நுழைகிற அதே வேளையில் வேதத்தை நேசிக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு உலகத்தால் தர முடியாததும் உலகத்தால் எடுக்க முடியாததுமான
பூரண சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். எபேசியர் ஏசாயா 26:2 படி சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் பரலோக வாசல் திறக்கும். இந்த வார்த்தைகளை கவனிங்க. அவர்களுக்கு அவருடைய பாதைகள் ஜீவ பாதையாக இருக்கும், கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும். இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இந்த சத்திய வேதம்தான், இந்த உயிருள்ள சத்திய வேதம்தான் நம்மை ஜீவ பாதைக்கு வழிநடத்தும். ஆகவே சபை விழிப்படைய வேண்டியது அவசியம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டியது அவசியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு நாம் இனி வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த ஆய்வுகளை நாம் கவனிக்கலாம். நேற்றைய தினத்தில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் 7 முத்திரைகள் அடங்கிய புஸ்தகத்தை பிதாவின் கரத்தில் இருந்து வாங்கி அவைகளை ஒவ்வொரு முத்திரையாக உடைக்க துவங்கின போது 4 வெவ்வேறு நிற குதிரைகளிலே தூதர்கள் புறப்பட்டு வருவதையும், பிறகு 7ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களிலே இந்த தூதர்கள் பூமியை சேதப்படுத்தாதபடிக்கு நிறுத்தி வைக்கப்படுவதும், வார்த்தையினாலே நிறுத்தி வைக்கப்படுவதும், பிறகு கிறிஸ்து 5ஆம் முத்திரையை உடைத்த போது இயேசுவின் 2ஆம் வருகையில் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பலிபீடத்திற்கு முன்பாக அவர்கள் முறையிடுவதும், அவர்களுக்கு கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இளைப்பாறும்படியாய் சொல்லப்பட்டது. அதன் பிறகு இந்த 4 தூதர்களையும், பூமியிலே அழிவுகளை உண்டாக்கும்படியாய் புறப்பட்ட இந்த 4 தூதர்களையும் நிறுத்தி வைத்த ஒரு தூதன், முத்துரை கோலை உடைய அந்த தூதன், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் இருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் 12,000 பேராக 1,44,000 பேரை முத்திரையிட்டு அவர்களை வேறு பிரிப்பதும் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். அங்கிருந்து அடுத்ததாக 10ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களிலே சமுத்திரத்தின் மேல் ஒரு தூதன், சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் கால் பதித்தவனாக இனி காலம் செல்லாது என்பதை குறித்து அவன் அறிவிப்பதும், இனிமேல் காலம் இல்லை, காலம் நிறைவு பெற்று விட்டது என்பதை குறித்து அறிவித்து, கூடவே 7வது தூதன் எக்காலம் ஊத போகிற போது பூமியிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என்பதையும் அறிவிக்கிறான். 7 தூதர்கள் எக்காலம் ஊத வேண்டும். அதில் 7வது தூதன் எக்காலம் ஊதுகிற போது பூமியிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என்பதை அறிவிக்கிறான். அந்த தேவ ரகசியம் என்ன என்பதையும் நாம் விளங்கினோம். இந்த பூமி முழுவதும் கிறிஸ்துவின் மகிமையினால் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாற்றப்பட இருக்கிறது. பிறகு அதே 10ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களிலே இந்த தூதனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய புஸ்தகத்தை நீ போய் வாங்கி அதை புசி என்று சொல்லுகிற போது யோவான் அந்த புஸ்தகத்தை வாங்கி அதை புசித்ததை வேதம் அறிவிக்கிறது. அது வாய்க்கு இன்பமாக இருக்கும், ஆனால் வயிற்றுக்கோ அது கசப்பாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதை அவன் வாங்கி புசிக்கிறதும், அப்படி புசிக்கிறதின் மூலமாக இந்த பூமியின் ஜனக்கூட்டங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களுக்கும் சகலருக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தை அவன் அறிவிக்க வேண்டும் என்பதையும் வேதம் குறிப்பிடுகிறது. அதன்படியே தேவன் அவனுக்கு என்னவெல்லாம் வெளிப்படுத்தி அறிவித்தாரோ அவைகள் எல்லாம் எழுதி இந்த பூமியில் உள்ள சகல குடிகளுக்கும் சகல ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இப்பொழுது தீர்க்க தரிசனமாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புசிக்க வேண்டும். நாமும் புசித்து இந்த பூமியின் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்திற்கும் ராஜாக்களுக்கும் அறிவிக்க வேண்டிய பொறுப்பை உடையவர்களாக, சத்தியத்தை கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது வரை நேற்றைய தினத்தில் நாம் விளங்கியிருந்தோம். வேகமாக அங்கிருந்து அதனுடைய தொடர்ச்சியை நாம் கவனிக்க இருக்கிறோம்.
10ஆம் அதிகாரத்தில் இந்த தூதன் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் கால் வைத்து நின்று கொண்டு இவைகள் எல்லாம் அறிவித்த பிறகு யோவானுக்கு அந்த சிறு புஸ்தகத்தை கொடுக்கிறான். அதன் பிறகு அங்கிருந்து 12ஆம் அதிகாரத்திற்கு வர வேண்டும். 11ஆம் அதிகாரத்தை நாம் பின்னதாக வாசிக்க வேண்டும். அது வேறு காலத்து சம்பவம். அதுபோலவே நாம் 6ஆம் அதிகாரத்தை விளங்கின பிறகு 7ஆம் அதிகாரத்தில் பாதி வரை விளங்கியிருந்தோம். அந்த 7ஆம் அதிகாரத்தின் மீதி பாதியும் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இவைகள் எல்லாம் வேறு காலத்து சம்பவம். ஆகவே அதை பின்னதாக நாம் படிப்போம். பரிசுத்த வேதம் வெவ்வேறு காலத்தில் நடக்கிற வெவ்வேறு சம்பவங்களை எல்லாம் ஒரே பேசேஜில் அறிவித்திருக்கிறார். ஆகவே வேதத்தை எப்போதும் விளங்கும் பொழுது, குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை விளங்கும் பொழுது அதனுடைய குரோனாலஜி ஆர்டரை விளங்க வேண்டும், பேரலல் பேசேஜ் விளங்க வேண்டும், அடுத்தது பேரந்தட்டிக்கல் பேசேஜ் விளங்க வேண்டும். அப்படின்னா இந்த வேதம் எழுதப்பட்ட அந்த விதம் வரலாற்று வரிசையிலும் அதை விளங்க வேண்டும். வெவ்வேறு காலத்து சம்பவங்களை வெவ்வேறு இடங்களில் நடந்த சம்பவங்களை ஒரே பேசேஜில் சொல்லியிருப்பார். அதற்கு பெயர் இணை வரிசை. பிறகு சில சம்பவங்களை மட்டும் அடைப்பு குறியிட்டு அதற்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், கூடுதல் தகவல்களை கொடுக்கத்தக்கதாக அடைப்பு வரிசையாக சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். இப்படி எல்லாம் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் பிரித்து விளங்க வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் இப்ப நம்ம 6ஆம் அதிகாரத்தை விளங்கின பிறகு 7ஆம் அதிகாரத்தில் பாதியை விளங்கினோம். அதற்கு மீதி பாதி அப்படியே இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இவைகளையும் நாம் பின்னதாக விளங்க இருக்கிறோம். காரணம், இது வேறு காலத்து செய்திகளை பேசுகிறது. இப்ப 10ஆம் அதிகாரத்தை நேற்று தினத்தில் விளங்கினோம். அடுத்து 11ஆம் அதிகார வேறு காலத்து சம்பவங்களை பேசுகிறது. ஆகவே அதை நாம் பின்னதாக படிப்போம். இப்ப அடுத்து தொடர்ச்சியாக 12ஆம் அதிகாரத்திற்கு வர வேண்டும். 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிப்போம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களில் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1240 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப நாம் வாசித்த இந்த 6 வசனங்களில் ஆவிக்குரிய மறைபொருள்கள் கொண்டதாக, ரகசிய குறியீடுகள் கொண்டதாக யோவானுக்கு தேவன் காண்பிக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த 12ஆம் அதிகாரம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் மேலோட்டமாக வாசித்தால் விளங்காது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் ரகசிய குறியீடுகள் கொண்ட, ஆவிக்குரிய மறைபொருள்கள் கொண்ட வார்த்தைகளை தேவன் பயன்படுத்துகிறார். குறியீட்டு வார்த்தைகள், அதாவது டிவைன் கோடிங்காக இவைகள் இருக்கும். ரகசிய குறியீட்டு வார்த்தைகள்னு பேர். இப்போ உதாரணத்திற்கு, இப்போ இந்த டிஃபென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லது அந்த ஸ்பைலாம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள பேசிக்கொள்கிற போது சில ரகசிய குறியீட்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு செய்தியை சொல்லணும், அந்த செய்தியை சொல்வதற்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல மாட்டாங்க, ரகசிய குறியீடுகளாக பேசுவாங்க. அந்த குறியீடுகள் அவர்களுக்கு மட்டும் புரியும். இப்படி ரகசிய குறியீடுகளாக பேசுகிறது என்பது ஒரு மிக முக்கியமான மறைபொருள். ரகசியங்களை பேசுவதற்கு இப்படி பயன்படுத்தப்படும். அந்த முறையில் இந்த 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ரகசிய குறியீடுகளை பேசுகிறார். என்ன என்பதை நாம் கவனிக்கலாம். ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டதும்
ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரன் இருந்ததாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்கள் இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இது அத்தனையும் குறியீடுகள் தான். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் நல்லா கவனிங்கள். இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள், அவர் பாதங்களின் கீழ் சந்திரன் இருக்கிறது, 12 நட்சத்திரங்கள் பதிந்த கிரீடத்தை அணிந்திருக்கிறாள். இதெல்லாம் மனதில் வச்சுங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். பிறகு அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டால் அலறினாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ என்பது யார்? இவள் பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை என்பது என்ன கவனிக்கணும். இப்படி அவள் வருத்தப்பட்டு அலறினால் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுச்சர்ப்பம் அங்கிருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த ஸ்திரீ அலறுகிறாள். அங்கே இப்படி ஒரு பெரிய சிவப்பான வலுச்சர்ப்பம், 7 தலைகள் 10 கொம்புகள், தன் தலைகளின் மேலே 7 முடிகளையும் உடையதாக நிற்கிறது. கவனிச்சுட்டே வாங்க, வார்த்தைகளை நல்லா கூர்ந்து கவனிங்க. அதன் வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுச்சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். வார்த்தை கவனிங்க. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவள் பிள்ளை பெற்றவுடனே அந்த பிள்ளையை பட்சித்து போடுவதற்குத்தான் இந்த வலு சர்ப்பம் அங்கே நின்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்தில். ஆனால் அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக 5ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த சர்ப்பம் அந்த பிள்ளை பட்சிப்பதற்காக முயற்சிக்கிற போது அந்த பிள்ளை மீட்டுக் கொள்ளப்படுகிறது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப வாசித்த இந்த 6 வசனங்கள் எல்லா வார்த்தையிலும் ரகசிய குறியீடுகளாகவே இருக்கும். மேலோட்டமாய் வாசித்தால் இது ஒன்றும் விளங்காது. மேலோட்டமாய் விளங்கின சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த பிள்ளையை பெற்றதான் அந்த ஸ்திரீ என்பது மரியாள், அந்த பிள்ளை பெற்ற அந்த ஸ்திரீ பெற்ற பிள்ளை இயேசு என்பதாக மேலோட்டமாக இதற்கெல்லாம் விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. நல்லா கூர்ந்து கவனியுங்கள். ஸ்திரீ என்ற உடனே அது மரியாள் என்றும், அவள் பெற்ற பிள்ளை என்ற உடனே அது இயேசு என்பதாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். இது தவறு. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இது அத்தனையும் குறியீடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன் பை ஒன்னா கவனிப்போம். இந்த ஸ்திரீ அணிந்திருந்ததான சூரியன் மற்றும் சந்திரன், இந்த இரண்டும் 2 ஏற்பாடுகள். 2 ஏற்பாடுகள். இந்த 2 ஏற்பாடுகள் என்பது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாகிய 2 ஏற்பாடுகள். இவைகள் இதுதான் சூரியன் சந்திரன். அந்த ஸ்திரீ அணிந்திருந்ததான 12 நட்சத்திரங்கள் கொண்ட கிரீடம், இந்த 12 நட்சத்திரங்கள் என்பது புதிய ஏற்பாட்டுக்கென்று தேவன் நியமித்திருக்கிறதான 12 என்னோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன் என்று தேவன் சொன்னாரே, அந்த 12 அப்போஸ்தலர், அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தலர் அல்ல, அப்போஸ்தல ஊழியம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாகிய சூரியன் சந்திரன். பிறகு 12 நட்சத்திரங்களாகிய அப்போஸ்தல ஊழியம். இவைகளை எல்லாம் உடையது. நல்ல வார்த்தை கவனிங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற சூரியன் சந்திரன், பிறகு 12 நட்சத்திரங்களாகிய அப்போஸ்தல ஊழியம், இவைகளை எல்லாம்
உள்ளடக்கிய அந்த ஸ்திரீ சபை. இங்கே ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருப்பது சபையை குறித்து பேசுகிறது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இந்த சபையாகிய ஸ்திரீ கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படியாக வருத்தப்பட்டு அலறுகிறாள். அந்த பிள்ளையை பட்சித்து போடுவதற்குத்தான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நின்று கொண்டிருந்த அந்த வலு சர்ப்பமானது, வார்த்தைகளை கவனிங்க, 7 தலைகள் 10 கொம்புகள் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடையதாக சிவப்பான சர்ப்பமாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல வார்த்தைகள் கவனிங்க. இந்த 7 தலைகள் 10 கொம்புகள் கொண்ட அந்த வலுச்சர்ப்பம் என்பது அதுக்கு என்ன பொருள்? 7 தலை என்பது என்ன, 10 கொம்புகள் என்பது என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் அடுத்த 13ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிற பொழுது அதற்குரிய அந்த மறைபொருள் எல்லாம் பின்னதாக நம்ம படிப்போம். நல்லா கவனிங்க. அந்த வலுச்சர்ப்பம் 7 தலை 10 கொம்புடையதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன என்பதை பின்னதாக படிப்போம். அதில் அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த சர்ப்பமானது இந்த ஸ்திரீ பெற்றெடுக்கிற பிள்ளையை பட்சித்து போடுவதற்காக அவளுக்கு முன்பாக நிற்கிற போது, சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள் என்று குறிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆண் பிள்ளை மணவாட்டி கூட்டத்தாராகிய சத்தியவான்கள். இந்த சத்தியவான்கள் தான் என்னோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்வீர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலும் பிறகு அவரோடு கூட ஆளுகை செய்தார்கள் என்று 20ஆம் அதிகாரத்திலும் குறிக்கப்பட்டிருக்கும். இயேசுவோடு இணைந்து 1000 வருட அரசாட்சியின் போது சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யக்கூடிய கூட்டத்தார் யார் என்பதை கவனிச்சோமானால், சத்தியவான்களாகிய புதிய ஏற்பாட்டு சபை பெற்றெடுத்த, வார்த்தை கவனிங்க, புதிய ஏற்பாட்டு சபை என்பது 2000 ஆண்டுகள் உட்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட இந்த காலகட்டங்களுக்கு உட்பட்டதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. வார்த்தை கவனிங்க. சபை என்றால் வெறுமனே இன்றைக்கு மட்டும் உள்ளது எடுத்துடக்கூடாது. இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இருந்து அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் 2000 வருடம் நியமிக்கப்பட்டிருக்கும். அந்த 2000 வருட காலகட்டத்திற்கு உட்பட்டதுதான் சபை. இந்த சபைதான் சத்தியவான்களாகிய மணவாட்டி என்கிற கூட்டத்தை, சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்ய போகிற கூட்டத்தை இந்த சபைதான் பெற்றெடுக்கும். இந்த சபைதான் ஸ்திரீ. இந்த ஸ்திரீ பெற்றெடுக்க போகிறதான அந்த சத்தியவான்களை பட்சித்து போடுவதற்குத்தான் இந்த பெரிய வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த ஸ்திரீ என்பது சபை. அப்கோர்ஸ் வலு சர்ப்பம் என்பது உங்களுக்கு தெரியும், அது வஞ்சக பிசாசு. பிசாசு இந்த சத்தியவான்களை பட்சித்து போடுவதற்குத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கும். கூடவே 4ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. அதன் வால், அந்த வலுச்சர்ப்பம் நின்னது பாத்தீங்களா, அந்த அதன் வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே தள்ளிற்று. இந்த வானத்தின் நட்சத்திரங்கள் 1/3 ஒரு பங்கை இழுத்து தள்ளினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன கூர்ந்து கவனிச்சோமானால், இந்த 2000 ஆண்டுகள் உட்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே, நல்ல வார்த்தை கவனிங்க, இன்றைக்கு மட்டுமல்ல, 2000 இயர்ஸ் டைம் டியூரேஷன் உடைய அந்த காலகட்டத்தில் தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக, ராஜ்யத்திற்காக நட்சத்திரங்களாய் பிரகாசித்த, நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்த பெரும் பெரும் நட்சத்திரங்களையே இந்த வலு சர்ப்பம் விழத்தள்ளியது. நீங்க இந்த 2000 வருஷம் ரெக்கார்ட் எடுத்து நீங்க செக் பண்ணீங்கன்னா, பெரும் பெரும் ஊழியர்களை எல்லாம் இந்த சர்ப்பம் விழத்தள்ளிற்று. இங்க நட்சத்திரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கூர்ந்து கவனிச்சோமானால், 2000 வருடங்களாய் தேவனுக்காகவும் ராஜ்யத்துக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தவர்கள். அதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்றால், தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே நட்சத்திரம் என்று யாரை குறிப்பிட்டிருக்கிறது கொஞ்சம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம்.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யார் நட்சத்திரங்கள்? கவனிங்க. ஞானவான்கள். ஞானவான்கள் என்றால் சத்தியத்தையும் தெய்வீகத்தையும் அறிகின்ற மெய்யறிவை அடைந்தவர்கள் தான் ஞானவான்கள். இந்த ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். அப்படின்னா அநேகரை ரட்சிப்புக்கு உட்படுத்துகிறவர்கள், ரட்சிப்புக்கு வழிநடத்துகிறவர்கள். இவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி தேவனுக்காக, சுவிசேஷத்திற்காக, ராஜ்யத்திற்காக நட்சத்திரங்களாய் பிரகாசித்த அந்த மூன்றில் ஒரு பங்கை இந்த வலு சர்ப்பமானது பூமியிலே விழ தள்ளிற்று. 2000 வருடம் கொண்ட அந்த இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய ஸ்திரீ பெற்றெடுக்க போகின்ற சத்தியவான்களாகிய மணவாட்டி என்கிற அந்த குழந்தையைத்தான், மணவாட்டி என்கிற குழந்தையை, சத்தியவான்கள் என்கிற அந்த குழந்தையை பட்சிக்கும்படியாக அது காத்து கொண்டிருக்கிறது. அதை காத்து கொண்டிருக்கிற அதே வேளையில் நட்சத்திரங்களாய் பிரகாசித்த அந்த நட்சத்திரங்களிலே மூன்றில் ஒரு பங்கை விழ தள்ளிற்று என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த 2000 வருட சபையின் வரலாற்றை நீங்க எடுத்து செக் பண்ணினோமானால் பெரும் பெரும் ஊழியர்கள் விழ தள்ளப்பட்டார்கள். பெரும் பெரும் ஊழியர்கள் பெயரெல்லாம் சொன்னால் நம்மால் தாங்க முடியாது, அதனால பெயரை இப்ப சொல்லவும் முடியாது. வேணுமானால் 1-2 பெயர்களை சொல்லுகிறோம். வில்லியம் மரியன் பிரான்ஹாம் கிறிஸ்துவுக்காக மிக பயங்கரமாய் பிரகாசித்த ஒரு மனிதன். வில்லியம் மரியம் பிரான்ஹாம் மிக பயங்கரமாக ஒரு கூட்டத்தில் 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் கூடுவார்கள். மிக பயங்கரமான அற்புதங்கள்லாம் நடைபெறும். மரித்தவர்கள்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். வில்லியம் மரியன் பிரான்ஹாம் நிறைய வெஸ்ட்ல பிறந்து வளர்ந்ததானால். அதுபோலவே இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்க பால் ஆசிர் லாரி மிக பயங்கரமான அற்புதங்கள், ரட்சிப்பு, எழுப்புதல் எல்லாம் பயங்கரமாய் நடைபெற்றது. ஆனால் பின்னதாக இந்த வில்லியம் மரியன் பிரான்ஹாமும் சரி, பால் ஆசிர் லாரியும் சரி, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிற அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதுனால இந்த 2 பேரை மட்டும் சொல்லுகிறேன். இன்னும் பலர் இருக்கிறார்கள், நாம் நேரடியாக அறிந்திருக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அதெல்லாம் இப்ப பேச இயலாது. பெரும் பெரும் ஊழியர்கள் விழத்தள்ளப்பட்டார்கள். ஏன் அவர்களெல்லாம் விழுந்தார்கள்? தேவனுக்காக நட்சத்திரங்களாய் பிரகாசித்தவர்களாச்சே. அவர்களுடைய ஆரம்பகால ஊழியங்கள் எல்லாம் பிரமிக்கிற அளவுக்கு இருந்ததே. பிறகு ஏன் விழுந்தார்கள்? செக் பண்ணீங்கன்னா இந்த சபையாகிய ஸ்திரீ, நல்ல வார்த்தை கவனிங்க, சூரியனையும் சந்திரனையும் அணிந்திருக்கின்ற பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் தன்னுடைய மூல பலமாய் கொண்டிருக்கக்கூடிய சபை 12 அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தலர் அல்ல, அப்போஸ்தல ஊழியத்தை தன்னுடைய கிரீடத்தில் நட்சத்திரங்களாய் பதித்திருக்கக்கூடிய இந்த சபையாகிய ஸ்திரீ பெற்றெடுக்க போகிற சத்தியவான்கள் ஆகிய மணவாட்டி கூட்டத்தை பட்சிப்பதற்காக இந்த வலு சர்ப்பம் காத்து கொண்டிருக்கிற வேளையில் தேவனுக்காக நட்சத்திரங்களாய் பிரகாசித்த பலரை விழத்தள்ளியது இந்த 2000 வருட வரலாற்றில், சபை வரலாற்றில் விழத்தள்ளி இருக்கிறது. ஃபைனலா அந்த ஸ்திரீ பெற்றெடுக்க போகிற இந்த சத்தியவான்களாகிய அந்த மணவாட்டி கூட்டத்தையும் பட்சிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் 5ஆம் வசனத்திலே அந்த பிள்ளை தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. தட்ஸ் மீன் இது பட்சிக்க காத்து கொண்டிருக்கிற போதே கிறிஸ்துவின் ரகசிய வருகை நடைபெற்று, அந்த ரகசிய வருகையில் இவர்கள் இந்த சர்ப்பமாகிய பிசாசு அவர்களை பட்சிக்க முடியாதபடிக்கு இந்த மணவாட்டியாகிய கூட்டத்தார் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே, ரகசிய வருகையிலே அவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே சொல்லப்பட்டபடி 3 வித சப்தத்தோடு கிறிஸ்து வருவார். ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம். இந்த 3 சப்தங்களோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிற பொழுது
முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள், பின்பு உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களாக இந்த மணவாட்டி கூட்டம், சிறு மந்தையாகிய சிறு கூட்டம். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்ய போகின்ற அந்த கூட்டம். எப்போது இவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்றால், 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்ய போகிறதான இந்த கூட்டத்தார் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவர்கள் தான் அந்த சபையாகிய ஸ்திரீ பெற்றெடுக்கின்ற சத்தியவான்களாகிய மணவாட்டி கூட்டம். 5 வசனங்களை படிச்சிருக்கிறோம். 6ஆம் வசனத்தில் இந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை நல்லா கவனிங்க. வனாந்தரத்திற்கு ஓடி போகுதல் என்பதும் ஒரு குறியீடு. வனாந்தரம் என்பது ஓசியாவிலே சிட்சையை குறித்து பேசியிருக்கிறார். ஓசியா புஸ்தகத்திலே அவளை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அங்கே அவர்களை சிட்சிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல, வார்த்தைகளை கவனிங்க. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் இந்த மணவாட்டியாகிய சத்தியவான்கள் கூட்டம் எடுக்கப்பட்டவுடன் இந்த பூமி முழுவதும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் போகும். அப்பொழுது கைவிடப்பட்டதான சபை கூட்டம், நல்ல வார்த்தைகளை கவனிங்க, கைவிடப்பட்டதான கூட்டம் வனாந்தர வாழ்க்கைக்குள் பிரவேசித்தாக வேண்டும் 7 வருடத்திற்கு. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இந்த ஸ்திரீ என்பது யார்? இவ்வளவு நேரம் ஸ்திரீன்னு படிச்சுட்டு இருக்கோமே, சத்தியவான்களை பெற்றெடுத்த அந்த ஸ்திரீ. சத்தியவான்கள் மணவாட்டி கூட்டம் கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். மீட்டுக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த ஸ்திரீ வனாந்தரத்திற்கு ஓடி போக வேண்டும். அங்கே 1240 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1160 நாள் என்பது 3.5 வருட காலம். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. வேதத்தின்படி ஒரு வருடம் என்பது 360 நாள். 3.5 வருட காலம் 1260 நாள் அளவும், தட்ஸ் மீன் 3.5 years. இவள் போஷிக்கப்படுவதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் தான் அந்த 3.5 வருட கால 7 வருடம் உபத்திரவம் இருக்கும். அந்த 7 வருட உபத்திரவம் என்பது 2 பிரிவாக வைக்கப்பட்டிருக்கும். முதல் 3.5, இரண்டாவது 3.5 என்று 2 பிரிவாக வைக்கப்பட்டிருக்கும். முதல் 3.5 வருடத்தில் தான் கைவிடப்பட்டதான கூட்டம், கைவிடப்பட்டதான சபை, அதிலிருந்து அந்த கைவிடப்பட்டு உபத்திரவ காலத்திற்குள், தட்ஸ் மீன் வனாந்தர வாழ்க்கைக்குள் பிரவேசித்ததான அதிலிருந்து இரத்த சாட்சிகளாய் மரித்து உயிர் செல்ல போகிற மணவாட்டியின் தோழிகள் ஆகிய கூட்டத்தார் எழும்ப இருக்கிறார்கள். எப்போ என்றால் சத்தியவான்கள் வருகையில போயிடுவான். கைவிடப்பட்ட கூட்டத்தார் வனாந்தர வாழ்க்கைக்குள்ள செல்ல வேண்டும், தட்ஸ் மீன் உபத்திரவ காலத்திற்குள் செல்ல வேண்டும். அங்கிருந்து அந்த முதல் 3.5 வருடத்தில், மொத்தம் 7 வருடம், அதுல முதல் பகுதியிலே நல்ல வார்த்தைகளை கவனிங்க, அந்தி கிறிஸ்துவின் முத்திரை தரிக்க மாட்டோம் என்று சொல்லி அவனோடு எதிர்த்து நின்று, 666 நான் தரிக்க மாட்டோம் என்று எதிர்த்து நின்று அவனால் கொல்லப்படுகிறதான கூட்டத்தார் மணவாட்டினுடைய தோழிகளாக உயிர்த்தெழுதல் பெற்று அவர்கள் வரப்போகிறார்கள். ஆகவே 1260 நாள் அளவும், தட்ஸ் மீன் 3.5 years அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அந்த அவள் அல்லது அந்த ஸ்திரீ யார் புரியுதா? இவ்வளோ விஷயங்களையும் குறியீடுகள்ல பேசுறார். இதை சாதாரணமாக மேலோட்டமாக வாசித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதே விளங்காது. இது விளங்காததுனாலே மேலோட்டமாய் வாசித்து விட்டு அந்த ஸ்திரீ என்றால் மரியாள் என்றும் அந்த ஸ்திரீ பெற்ற பிள்ளை இயேசு என்றும் பிரசங்கிக்கிறார்கள். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இவைகள் எல்லாம் குறியீடுகள். புதிய ஏற்பாட்டு சபையை குறித்தும் சத்தியவான்களை குறித்தும் ரகசிய குறியீட்டு வார்த்தைகளிலே பேசுகிறார். தொடர்ந்து 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க 11 வாசிக்கணும். இந்த 7 முதல் 10 வசனங்கள் வேறு காலத்து சம்பவம். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. 6 வரைக்கும் படிச்சிட்டோம். 7 முதல் 10 வரை வேறு காலத்து சம்பவம். அதனால அதை பிறகு பின்னதாக பார்ப்போம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க துவங்குங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல்
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. முதல் 6 வசனத்தில் நாம் படித்த அதனுடைய தொடர்ச்சியை திரும்ப 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையில் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள் வேறு காலத்தில் நடைபெறுகிற சம்பவம். அது பின்னதாக பார்ப்போம். இடையில சொல்லப்பட்டிருக்கும், அதை பிரிக்கணும். இப்போ 11ஆம் வசனத்திலிருந்து மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. ஆகையால் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களை கலிகூறுங்கள். பரலோகம் கலிகூறும்படியாக சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் உள்ளவர்கள் கலிகூறும்படி சொல்லப்படுகிறது. ஆனால் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. வார்த்தையை பாருங்க. பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு கலிகூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்க இருக்கிறவர்கள் தூதர்கள், தெரியும், கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறான். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. ஏன் இவர்களுக்கு ஐயோ என்றால், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. ஏனென்றால் இந்த மனவாட்டியாகிய சபை எடுக்கப்பட்ட பிறகு அவனுக்கு 7 வருடம் மட்டும்தான் இருக்கிறது என்பது நம்மை விட அவனுக்கு நன்றாய் தெரியும். நம்ம ஆட்களுக்கு தான் இது விளங்க மாட்டேங்குது. மனவாட்டி சபையை கிறிஸ்து தம்முடைய ரகசிய வரிகள் அழைத்து சென்றவுடன் உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகும். தட்ஸ் மீன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் துவங்கும். அங்கே தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு என்பதை அவன் நன்றாய் அறிவான். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. 7 வருடம் மட்டும்தான் தனக்கு இருக்கிறது என்பதை மிக நன்றாய் அறிவான். எப்படிங்க இதெல்லாம் தெரியும்னு கேட்டீங்கன்னா, இந்த 1189 அதிகாரம் கொண்ட பைபிளை நம்ம கையில் வச்சிருக்கோம்ல, 2 ஏற்பாடு 1189 அதிகாரம் கொண்ட வேதத்தை கையில் வச்சிருக்கிறோமே. இந்த வேதத்தை கரைச்சு குடிச்சவன் அவன். நல்ல வார்த்தைகள் கவனிங்க. வேதம் முழுவதையும் நன்றாய் அறிவான். இந்த வார்த்தை இன்னும் புரியல கிறிஸ்தவர்களுக்கு. ஆனால் வேதத்தை கை கொள்ள மாட்டான். வேதத்தை கூட்டுவதும் குறைப்பதும் அதை குழப்புவதும் அதை வஞ்சக உபதேசமாக மாற்றுவதும், அந்த வஞ்சக உபதேசத்தை கொண்டு வேத வசனத்தை கூட்டி குறைத்து வஞ்சக உபதேசமாக மாற்றி ஜனங்களை வஞ்சிப்பதற்கு தான் பயன்படுத்துவான். இந்த வேதத்தை நன்றாய் அறிவான். அறிந்ததினால்தான் இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிற போது அங்க என்ன சொல்கிறான் கூர்ந்து கவனிங்க. தாள குதியும், மலையிலிருந்து தாள குதியும் உம்மை தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்களே என்று எழுதியிருக்கிறதேன்னு யாரு சொல்றது? எழுதியிருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் சிந்திங்க. பிறகு மனிதன் வார்த்தையினால் தான் பிழைப்பான் என்பதை வேதம் சொல்லுகிற போது கல்லை கொடுத்து இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடும்படி சொல்கிறான்.
அங்கதான் இயேசு சொல்கிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வார்த்தையை கொண்டு அவனை ஜெயிக்கிறார். நல்லா கவனிங்க, வார்த்தையை கொண்டு மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும். ஏதேன் தோட்டத்துல இந்த கனி, நன்மை தீமை கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லி இருந்த போது, அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்த போது, இவன் அங்க என்ன சொல்லுகிறான் பாருங்க, இந்த கனியை புசியுங்கள், உங்கள் கண்கள் திறக்கும், தேவர்களைப் போல் ஆவீர்கள், நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சொல்லுகிறார். தேவன் அறிவார் என்று யார் சொல்றது பாருங்க. எப்படி தெரியும்? பிறகு எசேக்கியேல் 28 அதிகாரம் 3 வசனத்திலே, நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் கேரூபாக இருந்த இந்த பிசாசு, கேரூப் என்ற ஆர்க்கேஞ்சலாக இருந்தான். அவன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது அவன் கேரூப் அல்ல, வஞ்சக சாத்தான். அவன் பரலோகத்தில் கேரூபாக இருக்கிற போது, அவனை தேவன் சிருஷ்டித்த போது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வார்த்தை கவனிங்க. தானியேல் 28 அதிகாரம் 3 வசனத்தில், இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. விளங்குதா? ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. ஆகவே வேதத்தை நன்றாய் அவன் அறிவான், ஆனால் அந்த வேதத்தை கை கொள்ள மாட்டான். வார்த்தை நல்ல கவனிங்க. வேத வார்த்தைகளை கூட்டி குறைத்து குழப்பி வஞ்சக உபதேசங்களாய் மாற்றுவதுதான் அவனுடைய வேலை. ஆகவேதான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்பதை அவன் அறிவான். இயேசுவின் நாட்களிலே, இயேசு அவர் பூமியில ஊழியம் செய்கிற போது அங்க என்ன சொல்றான் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? இயேசு பூமியில் ஊழியம் செய்கிற போது, காலம் நிறைவேறும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரா கேட்கிறான். இயேசு இரட்சகராய் பூமியில் பிறந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது இயேசுவினிடத்தில் நின்று கொண்டு கேட்கிறான், காலம் நிறைவேறும் முன்னே ஏன் எங்களை வேதனைப்படுத்துங்க வந்தீங்கன்னு கேட்கிறான். எப்படி தெரியும் காலம் நிறைவேறும் முன்னே வந்தீங்கன்னு? இயேசு வந்திருக்கிறது இரட்சகரா பிறந்திருக்கிறாரு. எப்படி தெரியும் காலம் நிறைவேறும் முன்னாடி நீங்க வந்தீங்கன்னு எப்படி கேட்கிறான்? அவனுக்கு எவ்வளவு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய 2000 வருட காலம் நிறைவடைந்து கிறிஸ்து தம்முடைய ரகசிய வருகையில் மணவாட்டி அழைத்து கொண்டு சென்றவுடன் அந்த ஆண் பிள்ளை ஆகிய சத்தியவான்களை, தட்சுமின் மணவாட்டியை பெற்றெடுத்த அந்த ஸ்திரியை துன்பப்படுத்தும்படியாக, ஏன்னா அந்த ஸ்திரீ என்பது சபைதான் சத்தியவான்களாகிய மணவாட்டியை பெற்றெடுத்தால் அந்த மணவாட்டி கூட்டம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது, தேவனிடத்திற்கு மீட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆகவே அந்த ஸ்திரீயை, இந்த பிள்ளையை பெற்ற அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்துவதற்காக அது முயற்சிக்கிறது. அப்படி முயற்சிக்கிற போது வேதம் என்ன சொல்லுது? பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூறுங்கள். அப்படின்னா பரலோகத்திலே மகிழ்ச்சி, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. ஏன் ஐயோனா, 7 வருஷ உபத்திரவம் துவங்கிடும். ஆகையினாலே பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, வார்த்தை பாருங்க, மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அந்த 7 வருடம் மிகுந்த உபத்திரவங்களாக இருக்கும். எப்படியெல்லாம் அந்த உபத்திரவம் இருக்கும் என்பதை பின்னதாக நாம படிக்க இருக்கிறோம். எல்லாம் பார்ட்டா பிரிச்சு சொல்லியிருக்கிறாரு. அவையெல்லாம் பிறகு பார்க்கலாம். இந்த 7 வருடம் மிகுந்த உபத்திரவங்களாகி மாறும். வலு சர்ப்பமானது 13 வசனம் கவனிங்க. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. அந்த ஸ்திரீ யாரு? துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
இங்கே ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் இந்த ஸ்திரீக்கு வனாந்தரத்துக்கு போய் தப்பும்படி கொடுக்கப்பட்ட சிறகுகள் கொடுக்கப்பட்டதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு காலம், காலங்கள், அரை காலம், இதுக்கு அர்த்தம் 3.5 வருடம். நீங்க 6ஆம் வசனத்தில் 1260 நாள் அளவும் அப்படின்னு படிச்சோம் பாருங்க, அதற்கு அர்த்தம் 3.5 வருடம். 2 விதத்துல சொல்லியிருக்கிறார். 1260 நாள் என்பதும் 3.5 வருடம், ஒரு காலம், காலங்கள், அரை காலம் என்பதும் 3.5 வருடம். அப்படின்னா வார்த்தை கவனிங்க, காலங்கள் என்பதுக்கு அர்த்தம் பைபிள்ல இருக்கு. காலங்கள், காலம் என்றால் 1 வருடம், காலங்கள் என்பது 2 வருடம், அரை காலம் என்பது அரை வருடம். அப்ப 3.5 வருடம் என்பதை 2 விதத்தில் சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா? கவனிங்க. 3.5 வருடம் இந்த சபையானது, அதாவது வருகையில கைவிடப்பட்டதான கூட்டத்தார் 3.5 வருடம் இந்த பூமியிலே இந்த சர்ப்பம் அவர்களை எல்லாம் வந்து தண்டிக்கும், அவர்களோடு போராடும். அந்த 3.5 வருடம் என்பதை 2 விதமாக சொல்றார். என்ன 2 விதம் புரியுதா? 1260 நாள் என்றும், ஒரு காலம், காலங்கள், அரை காலம் என்று 2 விதங்களில் சொல்றார். உதாரணத்துக்கு நீங்க புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்திற்கு, இப்ப 5 5 10 அது புரியுது, 6 4 10 அது புரியுதா? 2 10 தான். விளங்குதா விளங்கலையா? 5 5 சொன்னாலும் 10, 6 4 சொன்னாலும் 10. 10 இப்ப எத்தனை விதத்துல சொல்லியிருக்கு? அது போல விளங்குதா? அதுபோல 3.5 வருடம் என்பதை 2 விதமாக குறிக்கப்பட்டிருக்கும். சரி, இப்ப அந்த ஸ்திரீ வனாந்திரத்திற்கு போகும்படி பெரும் கழுகின் சிறகுகள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இதுவும் குறியீட்டு வார்த்தைகள் தான். அந்த ஸ்திரீ வனாந்திரத்துக்கு போகும்படி கொடுக்கப்பட்ட போது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு தன் வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றினதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் லிட்ரல் மீனிங்ல, அதாவது சாதாரண அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. சர்ப்பம்படி வாய் திறந்து அதிலிருந்து நதி போன்ற வெள்ளம் நதியாய் ஓடுகிறது என்பதெல்லாம் சாதாரண அர்த்தம் அல்ல. அங்கு நதி என்பதும் வெள்ளம் என்பதும் அகைன் வஞ்சக சாத்தானுடைய வார்த்தையை குறிக்கும். அவனுடைய வார்த்தையினாலே, அவனுடைய கட்டளைகளினாலே இந்த ஸ்திரியை கொல்லும்படியாக முயற்சிக்கும். வார்த்தையினால புரியுதா? அவன் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பான். கட்டளை கொடுத்து அவன் எல்லாம் வந்து போராட சொல்லுவான். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எல்லாம் அவனுடைய தூதர்கள், அவனுடைய கூட்டம், அதாவது வலுச்செருப்பம் அதனுடைய கூட்டம் போராட துவங்கும். வார்த்தையில கவனிச்சுட்டே வாங்க. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுச்செருப்பம் தன் வாயிலிருந்து விளங்கின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுச்செருப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சிய உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இதுதான் அந்த உபத்திரவ காலத்திலிருந்து இரத்த சாட்சிகளாய் மரித்து உயிர் செல்லக்கூடிய கூட்டம், அவர்களோடு யுத்தம் பண்ணுவதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வளோ சம்பவங்களும் எப்போது நடைபெறுகிறது என்றால், இயேசுவின் 2ஆம் வருகையாகிய ரகசிய வருகை நடந்து மணவாட்டி சபை எடுக்கப்பட்டவுடன் துவங்குகிற 7 வருட உபத்திரவ காலத்தில் முதல் 3.5 வருடத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இவ்வளோ சம்பவங்களையும் குறியீடுகளிலே பேசுகிறார், ரகசிய கோடிங்ல பேசுறார். 12ஆம் அதிகாரம் முழுவதும் இது சொல்லப்பட்டிருக்கு. இடையில 7 முதல் 10 வரைக்கும் நம்ம வாசிக்கல, அது வேறு காலத்து சம்பவம். பின்னதாக அவைகளை கவனிக்கலாம். இப்ப இதெல்லாம் மேலோட்டமா படிச்சா புரியுமா பாருங்க? எத்தனை முறை படிச்சாலும் புரியாது. ஆகவே இந்த வேதத்தின் மறைபொருள்களாகிய ரகசிய குறியீடுகளை விளங்குகிறது என்பது எப்போ இதெல்லாம் புரியும் என்று கேட்டால்,
நம்ம ரெகுலர் ஸ்டடீஸ்ல படிக்கிறவங்களுக்கு தெரியும். வேதத்தினுடைய சிம்பிள் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங், சீக்ரெட் மீனிங், இந்த 3 அர்த்தங்கள். சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம் வேதத்தில் இருக்கிறது. அவைகள் எல்லாம் பிரிக்கணும். தேடுதல், தியானித்தல், ஆராய்தல் என்கிறதான சிஸ்டமேட்டிக் அந்த ஸ்டடீஸ்குள்ள போகணும். இதெல்லாம் செய்கிற போதுதான் ஆவியானவர் வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் ஒருவருக்கு விளங்க பண்ணுவார். மிக முக்கியமா சிம்பிள் மீனிங், அதாவது சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசிய அர்த்தம், இவைகளை விளங்குகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புரிந்தால்தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்க இந்த ரகசிய குறியீடுகள் எல்லாம் புரியும். பைபிள் முழுவதிலும் இந்த குறியீடுகள் இருக்கு, ஒரு இடத்துல இல்ல. பைபிள் முழுவதிலும் இந்த ரகசிய குறியீடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறியீடுகள்லாம் அப்பதான் புரியும். ஒரு உதாரணத்திற்கு சிம்பிள் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங், சீக்ரெட் மீனிங் என்பதை ஈஸியா விளங்கிக் கொள்கிறதற்காக நாளை கூர்ந்து கவனிங்க. இப்ப கிருபை அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல பைபிள்ல, கிருபை என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். கிருபைக்கு அர்த்தம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா, சாதாரண அர்த்தத்தில் அதற்கு இரக்கம், தயவுன்னு பேரு. கிருபை என்றால் இரக்கம், தயவு. அதே கிருபை என்ற வார்த்தைக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பைபிள்ல தேடினீங்கன்னா, பைபிள்ல இருக்கு ஆவிக்குரிய அர்த்தம். கிருபைக்கு அர்த்தம் ரட்சிப்புன்னு வேதம் சொல்கிறது. அதே கிருபைக்கு ரகசிய அர்த்தம் என்னன்னு வேதத்தில் தேடினீங்கன்னா, கிருபைக்கு ரகசிய அர்த்தம், சீக்ரெட் மீனிங், இயேசு என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இப்போ ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன். இது போல ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் பைபிள்ல இருக்கு, 1 2 அல்ல. அப்ப இந்த சிம்பிள் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங், சீக்ரெட் மீனிங் விளங்கும் போதுதான் பைபிள்ல, முழு பைபிள் அங்கங்க எல்லாம் ரகசிய குறியீடுகளா பேசியிருப்பார். அப்படி ரகசிய குறியீடுகள் எல்லாம் பேசப்படுகிற போது அது என்ன என்பதை நம்மால் விளங்க முடியும். விளங்க முடியுதா? இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கிற சம்பவம் இல்லை. தினந்தோறும் வாழ்நாள் முழுவதும் வேதத்தை தேடி தியானம் பண்ணி ஆராய்ச்சி செய்ய போகும் பொழுதுதான் இந்த மெத்தட் எல்லாம் விளங்க முடியும். தினந்தோறும் செய்யணும். அதனாலதான் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொன்னாரு. ஆராய்ந்து பார்க்க சொன்னாரா இல்லையா? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன், வார்த்தை பாருங்க. தியானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. தியானம் பண்ணுங்கள். அப்படி தியானம் பண்ணினால் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கனிதரும் மரங்களாய் மாறிடுவான். செய்வதெல்லாம் வாய்க்கும். ரொம்ப எளிமையான வழி, மிக எளிமையான வழி. 40 நாள் உபவாசம் இருந்து முட்டி முட்டி மோதுகிறதை விட எளிமையான வழி. வேதத்தை நேசித்து, வேதத்திற்கு செவிசாய்த்து, கை கொண்டு, அதை அனுதினமும் தேடி தியானம் பண்ணி, புதையல்களை தேடுகிறது போல் தேட சொல்றார். ஒரு புதையலை தேடுறதா இருந்தா எப்படி தேடுவோம்? இப்ப இங்க அந்த கேட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல புதையல் ஒளிச்சு வச்சிருக்கோம், போய் தேடுங்கன்னு சொன்னா எப்படி தேடுவோம்? நான் போய் பார்த்தேங்க, இல்லைன்னு வந்துருவோமா? இந்த கேட்டுக்கு வெளியில புதையல் ஒளிச்சு வச்சிருக்கோம், மறைச்சு வச்சிருக்கோம், நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா, அடிச்சு பிடிச்சு எல்லாரையும் தூக்கி வீசிட்டு, பக்கத்துல இருக்கிறவங்களாம் அடிச்சு தள்ளி காலி பண்ணிட்டு, அதை தோண்டி ஜேசிபிலாம் கொண்டு வந்து தோண்டிட மாட்டோம். புதையல்களை தேடுகிறது போல் அதை தேட வேண்டும் என்கிறார். திரும்பவும் சிம்பிளா ஒரு வரி சொல்ற கவனிங்க. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். 40 நாள் உபவாசம் இருந்து முட்டி முட்டி மோதுகிறதை விடவும் எளிமையாய் தேவனிடத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுவிட முடியும். உதாரணத்துக்கு, இந்த கனி வேணும்னா உலகத்தை சுத்தி வாங்கன்னு சொன்ன போது ஒருத்தன் உலகத்தை சுத்த போறான், ஒருத்தன் பக்கத்திலேயே சுத்தி வாங்கிட்டு வந்துட்டான். ஏதாவது புரியுதா? சரி, இதெல்லாம் புரியாது. புரிஞ்சுதா இல்லையா? உலகத்தை போய் சுத்தி வர்றதுக்கு பதிலா பக்கத்திலே அவங்கள சுத்தி வந்து வாங்கிட்டு போயிட்டான். எளிமையாய் வாங்கி தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதங்களையும் நித்திய மகிமைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால், இல்ல நாங்க முட்டி முட்டி தான் மோதுவோம் என்றால் ரைட்.
ஆனா முட்டி 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 தான் தேயும். வார்த்தை புரியுதா? சரி. ஆகவேதான் சத்தியத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்கிறார். செய்வது எல்லாம் வாய்க்கும், கனி கொடுக்கத்தக்கவனா மாறிடுவான், நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டவனா மாறுவான். அவன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாறிடும். 12 விதமான கனிகள் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், தன் காலத்தில் தன் கனி. எனவே ஆகவே வேதத்தை ஆராய்ங்க. ஆராய்ந்தால்தான் இப்படிப்பட்ட இந்த மறைபொருள்களை எல்லாம் விளங்க முடியும். இந்த வெளிப்படுத்தின விஷயம் இப்ப 12ஆம் அதிகாரத்தில் வாசித்த இவைகள் எல்லாமே ரகசிய குறியீடுகளாகவே பேசியிருக்கிறார், மேலோட்டமாய் பேசப்படவில்லை. அப்ப இதெல்லாம் விளங்கணும் என்பதற்காக இப்ப நான் உங்களுக்கு அதற்குரிய ஒரு வழிமுறையை, இன்னும் இதில் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, ரொம்ப சிம்பிளா மட்டும் சொல்லி கொடுத்திருக்கேன். சரி, அடுத்து 13ஆம் அதிகாரம். இப்படி இந்த சபையாகிய ஸ்திரீயை அந்த சர்ப்பம், அந்த ஸ்திரீ பெற்ற பிள்ளையை பட்சிக்க வேண்டும் என்று முயற்சித்தது. பிள்ளை தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிறகு அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படியாக அது பட்சிக்க முயற்சிக்கிறது. பிறகு அந்த ஸ்திரீயும் தப்புவிக்கப்படுகிற போது இயேசுவினுடைய தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாகிய அந்த ஸ்திரீயினுடைய சந்ததியினுடனே யுத்தம் பண்ண போகிறதாக 17ஆம் வசனம் சொல்லுகிறது. வார்த்தை கவனிங்க. இந்த சம்பவங்கள் நடந்து முடிந்த பிறகு 13ஆம் அதிகாரம். இதெல்லாம் என்ன காலம் தெரியுதா? காலம், டைம் லைன். இயேசுவின் வருகை முடிந்து 7 வருட உபத்திரவ காலத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை பேசுகிறார். இப்ப 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வரை வாசிப்போம். பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியன் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். 10 வசனங்கள் படித்திருக்கிறோம், மீதி உள்ளதை பின்னதாக வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் இந்த சர்ப்பம், அந்த ஸ்திரீ ஆகிய சபை, அது பெற்ற பிள்ளை, இவைகளை குறித்து தேவன் தரிசனத்தில் யோவானுக்கு காண்பித்த பிறகு அடுத்த வேறு தரிசனங்களை காண்பிக்கிறார். இப்படி வெவ்வேறு சம்பவங்களை, வெவ்வேறு தரிசனங்களை தேவன் யோவானுக்கு காண்பிச்சு கொண்டே வருகிறார். 12ஆம் அதிகாரத்தில் இப்படி அந்த வலு சர்ப்பமும் பிறகு சபையாகிய ஸ்திரீயும் அது பெற்ற பிள்ளை இவைகளை பற்றிய தரிசனங்களை கொடுத்த பிறகு 13ஆம் அதிகாரத்தில் வேறு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த யோவான் கடற்கரை மணலின் மேல் நிற்பதாகவும் அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை நல்லா கவனிங்க. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகள், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருக்கிறதாக ஒரு தரிசனத்தை, அந்த சம்பவங்களை பார்க்கிறான். தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு காண்பிச்சுட்டே வர்றார். இது ரொம்ப ஆச்சரியம்.
இனிமேல் சம்பவிக்க போகிறவர்களை தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இப்படி எல்லாம் என்னென்னலாம் சம்பவிக்க வேண்டும் என்பதை அவனுக்கு அறிவிச்சுட்டே வரார். அப்படி அறிவிக்கும் போது வெவ்வேறு சம்பவங்கள் தரிசனங்களா காண்பிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்போ சீன் பை சீனாக, நான் சொல்றது புரியுதா? சீன் பை சீன், முதல்ல ஒரு காட்சி, அதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்து வேறொரு காட்சி, அதை முடிச்சுட்டு வேறொரு காட்சி, இப்படி சீன் பை சீனாக காண்பிச்சுட்டே வரார். அதுல இப்ப நாம 13ஆம் அதிகாரத்தில் இந்த யோவான் கடற்கரை மணலின் மேல் நிற்பதாகவும் அப்பொழுது சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழும்புவதாகவும் சொல்லப்படுகிறது. அகைன் இங்கேயும் குறியீடுகள் தான். சமுத்திரம் என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜன கூட்டத்தையே சமுத்திரம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இதே வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இந்த பூமியினுடைய சகல ஜன கூட்டத்தை சமுத்திர ஜலமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதிலிருந்து ஒரு மிருகம் எழும்புவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகம் என்பதும் குறியீட்டு வார்த்தை. மிருகம்னு வேதம் என்ன சொல்லுகிறது கூர்ந்து செக் பண்ணீங்கன்னா, மனிதனையும் மிருகம் என்கிறது, ராஜ்யங்களையும் மிருகம் என்கிறது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. மனிதனை மிருகம் சொல்லியிருக்கா? எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் அதிகாரத்தில், அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான். சங்கீதம் 49 சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாத மனிதன் மிருகம் என்கிறார். இல்ல வார்த்தைகள் கவனிங்க, பயங்கரமான வார்த்தைகள். எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். சங்கீதம் 49 கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான். அங்க மனிதனை சொல்றார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் ராஜ்யங்களை மிருகம் என்கிறார். உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தும். அப்படின்னா இங்க இப்ப இந்த யோவான் சமுத்திர கரையோரமாக நிற்கிற பொழுது அந்த சமுத்திரம் என்பது பூமியில் உள்ள சகல ஜன கூட்டங்கள், பூமியின் சகல கூட்டங்கள். வார்த்தை கவனிங்க, அதை சமுத்திர ஜலமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா எஸ், அதுக்கான ஆதாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 இருக்கிறது. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். இங்க அந்த திரளான தண்ணீராகிய சமுத்திரம் என்பது ஜனக்கூட்டம். இப்ப அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து என்ன எழும்புதான்? மிருகம். வார்த்தைகளை கவனிங்க. இயேசு தம்முடைய ரகசிய வருகையில் மணவாட்டியாகிய கூட்டத்தை அழைத்து சென்ற பிறகு இந்த பூமியின் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருவன் மிருகமாய் எழும்புவான். ஒருவன், அவனுக்கு பெயர் அந்தி கிறிஸ்து. அவன் ஒரு ஹியூமன், அதாவது மனிதன். அந்த மனிதனுக்குள் பிசாசு தன்னுடைய வலுசர்ப்பம் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் கொடுக்கும். அவனுக்கு அதிகாரம் கொடுக்கும். அவன் வெளி தோற்றத்தில் நம்மை போல மனிதனாகத்தான் இருப்பான். ஆனால் அவனுக்குள் இந்த வஞ்சக பிசாசாகிய வலுசர்ப்பம் செயல்படும். ஆனா வெளி தோற்றத்தில் பார்த்தா சாதாரண மனிதனாக இருப்பான். அப்படி ஒருவன் ஆளுகைக்கு எழும்புவான். இதைத்தான் தரிசனத்தில் கோடிங்காக குறியீட்டு வார்த்தையாக காண்பிக்கிறார். கவனிச்சுட்டே வாங்க. சரி, புரியுதா? நம்ம பேசிட்டு இருக்கிறது புரியுதா? கவனிக்கிறீங்களா? புரியுதா? சும்மா வெறுமையா அப்படியே உட்கார்ந்துருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி. சரி, கவனிப்போம். 2ஆம் வசனத்தில், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள் போல் இருந்தது, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. அப்படின்னா இந்த கரடி, சிங்கம், சிறுத்தை இதனுடைய தன்மைகள் எல்லாம் உடையவனா இருப்பான். அந்த அளவுக்கு பட்சிக்கக்கூடிய கொடுமையானவனாக. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது, அந்த மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு.
அது 7 தலைகள் 10 கொம்புகள் உடையதா இருந்தது இல்லையா? அது தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டிருந்ததாம். ஆனாலும் அந்த சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும், அந்த வார்த்தை பாருங்க 3ஆம் வசனத்துல, பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றுகிறார்கள். யாவரும்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலரும், யாவரும் அந்த மிருகத்தை ஆச்சரியத்தோடு பின்பற்றுகிறான். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தையும் வணங்குறாங்க. அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார்? அப்பா, இவனை மாதிரி யார் பெரிய கிரேட் லீடர் என்று அவனை போற்றுவாங்க. இவனை போல ஒரு பெரிய உலகத் தலைவனை யாரையுமே பார்க்க முடியாது என்று அவனை பெரிய கிரேட் லீடராக போற்றுவார்கள். அந்த மிருகத்தை வணங்கவும் செய்கிறான் இந்த பூமியில் உள்ள ஜனக்கூட்டத்தார். பெருமையானவைகளை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வார்த்தை பாருங்க, இது பெருமையானவைகள் எல்லாம் பேசுமாம், தூஷணங்களை எல்லாம் பேசுமாம் இந்த மிருகம். பிறகு அந்த மிருகத்திற்கு 42 மாதம் யுத்தம் பண்ண அதிகாரம் கொடுக்கப்படுது. 42 மாதம்னா என்ன அர்த்தம்? 3.5 வருஷம். 3.5 வருடம்ங்கிறத எத்தனை விதமா சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. நீங்க 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிற போது 1260 நாள் என்று சொல்றார். ஒரு காலம், காலங்கள், அரை காலம் என்று 2வது விதத்துல சொல்றாரு. இங்க 42 மாதம் சொல்றார். 42 மாதம் என்பது 3.5 வருடம். ஒரே வார்த்தையை எத்தனை விதமா சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. 3.5 வருடம்ங்கிறத இத்தனை விதமா சொல்றாரு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 10 அப்படின்னா 5 5 10ன்னு சொல்லலாம், 6 4 10ன்னு சொல்லலாம், 8 2 10ன்னு சொல்லலாம். விளங்குதா விளங்கலையா? அந்த விதமாக 3.5 வருடத்தை இத்தனை விதங்களில் சொல்லிக்கிட்டே வர்றார். சரி, அப்ப 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷிக்குது. பாருங்க, யாரை தூஷிக்கிறான் பாருங்க. தேவனையும் தூஷிக்கிறான், அவருடைய நாமத்தையும் தூஷிக்கிறான், பரலோகத்தையும் வாசஸ்தலத்தையும் தூஷிக்கிறான். தூஷிக்கிறது மட்டுமல்ல, மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாம். வார்த்தை கவனிங்க, பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்படுதான். ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாம். இது என்ன? பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதிகாரம். கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இதுதான் வருகைக்கு பின்பு கைவிடப்பட்டதான சபை கூட்டத்தில் இருந்து வசனத்தை எல்லாம் கேட்டு பழகினவங்க, தகுதி மனவாட்டி தகுதி இல்லாததனால் வருகையில் போக முடியாமல் கைவிடப்பட்டு உபத்திரவ காலத்திற்குள் சென்ற பிறகு அவர்கள் ஏற்கனவே கேட்டு விளங்கியிருந்ததான அந்த வசனத்தை கொண்டு இப்ப அந்திகிறிஸ்து செயல்படுகிறான் என்பதை அவங்க அங்க கண்டுபிடிப்பாங்க. அந்திகிறிஸ்து ஆட்சிக்குள்ள வந்துட்டோம் என்பதை கண்டு விளங்குவாங்க. விளங்கின பிறகு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய வார்த்தையினாலே இந்த மிருகத்தோடு எதிர்த்து நிற்பார்கள். முத்திரை தரிக்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பார்கள். அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரிக்க மாட்டோம் என்று அவர்களோடு இவன் போராடி அவன் ஜெயிப்பான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க யார் ஜெயிக்கிறதா பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அந்திகிறிஸ்துவின் முத்திரை தரிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறதான அந்த கூட்டத்தை அவன் கொல்லுவான். கொல்லுகிறதுனாலே யார் ஜெயிக்கிறது? பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதான். இவங்க கொல்லப்பட்டதுனால இவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. முத்திரை தரிக்க மாட்டோம் என்று அவனால் கொல்லப்பட்டதினாலே இவர்கள் மணவாட்டின் தோழிகளாக உயிர்த்தெழுந்துருவான். இவர்களை கொல்லுகிறதுனாலே அது ஜெயிப்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை நல்லா கவனிங்க, எல்லாமே குறியீடுகள் தான். முக்கியமா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அத்தனையும் கோடிங்களே இருக்கும். சரி, இப்ப அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தோழிகளாக ஒரு கூட்டம் இரத்த சாட்சியா மறித்து அவர்கள் உயிர்த்தெழுந்துருவாங்க. மீதம் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற யாவரும்
எதை வணங்குவாங்களாம் பாருங்க, அந்த மிருகத்தை, தட்சுமின் அந்தி கிறிஸ்துவை வணங்க ஆரம்பிப்பாங்க. காதுள்ளவன் எவனோ, ஏன் இடையில் அடிக்கடி இது வேற சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். இது வேற அடிஷனலா, இது எக்ஸ்ட்ரா ஃபிட் மாதிரி இடையில வந்துகிட்டே இருக்க. சம்பவத்தை சொல்லிட்டே வராரு, தரிசனமா காண்பிச்சு எழுதப்படுது, அப்படியே சொல்லிட்டு போலால. இடையில எதுக்கு இந்த இடை சொற்கள்? காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா நன்றாய் தெரியும் கிறிஸ்தவம் காதிருந்தும் கேட்காது என்பதை. பெரும் கூட்டம், ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறோம், காதிருந்தும் கேளாத கூட்டம் தான் அதிகம். மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறோம். சபையை ராஜ்யத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் வழிநடத்த வேண்டும் என்ற அந்த அதிக கரிசனையோடு, அந்த அதிக பாரத்தோடு ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய ஊழியர்கள் மிக குறைவு. நல்ல கவனிங்க, மிக மிக குறைவு. அதை செவி கொடுத்து கேட்பதற்கு கிறிஸ்தவம் தயாரா இல்லை. ஆனா அதே நேரத்தில் அற்புதம் வல்லமைன்னு சொன்னா எல்லாம் கைத்தட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. எதுக்கு செவி கொடுக்கிறாங்கிறது நீங்களே சிந்திங்க, நீங்களே சிந்திங்க. இதை பவுலும் எச்சரிக்கிறான். 2 கொரிந்தியர்ல பவுல் எச்சரிக்கிறான், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவையும் வேறொரு ஆவியையும் வேறொரு சுவிசேஷத்தையும் பிரசங்கித்தானால் நீங்கள் நன்றாய் சகித்திருப்பீர்களே. என்ன வார்த்தை பாருங்க, சபையை சொல்றான். சபைனா ஒரு சபை அல்ல, 2000 வருட காலகட்டத்திற்கு உட்பட்ட புதிய ஏற்பாடு என்கிற புதிய ஏற்பாட்டு சபை. சபைக்கு சொல்றான், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் அதுல தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்கிறான். அப்படின்னா சபை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும், அதுல வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை எப்படி வஞ்சித்ததோ அதுபோல உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்கிறான். யார சொல்றான் பாருங்க, சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ அதுபோல, ஏதேனில் நடந்ததில்ல, அதுபோல உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ என்று சபையை சொல்கிறான். சபை என்பது 2000 வருடத்திற்கு உட்பட்ட ஒரு இவ்வளோ லாங் பீரியடுக்கு உட்பட்டது சபை. அந்த ஒட்டுமொத்த சபைக்கு சொல்லப்படுகிறது, ஒரு சபை அல்ல. அப்படின்னா சபை காதிருந்தும் கேளாமலேயே ஓடுகிறது. ஆகையினாலதான் இடையிடையே காதிருந்தா கேட்டுக்கொண்டார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 7 முறை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்படி நம்முடைய காதுகள் எல்லாம் கேட்கும் காதுகளாக, கேட்கத்தக்கதாக கேட்டு அதை உள்வாங்கி விளங்கி கொண்ட பிறகு உணர்வடையத்தக்கதாக இருக்குமேயானால் நாம் பாக்கியவான்கள். ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் விளங்காமலே போகுமானால் அதுக்கு வேற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்களாம். அன்றைக்கு அந்த மிருகத்தை, தட்சுமின் அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தை இந்த பூமியின் குடிகள் எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிருவான். ஆகவே எச்சரிக்கை பண்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். கூடவே இன்னொரு வார்த்தையை அறிவிக்கிறார், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். யாரை பத்தி பேசுறாரு? அந்த மிருகத்தை தான் பேசுறாரு, அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தை. எல்லாரையும் சிறைப்படுத்துகிறதான இவன் சிறைப்படுத்தப்படுவான், பட்டயத்தினாலே எல்லாரையும் கொல்லுகிறான் இல்லையா, அவன் கொல்லப்படுவான். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இதெல்லாம் அறிந்து புரிந்து சத்தியத்தை விளங்கினால் அப்படிப்பட்டவர்களுடைய பொறுமை விசுவாசம் பெரிதாக இருக்கும். தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வார்கள். பவுல் சொல்வது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறான். இதுதான் பரிசுத்தவான்களுடைய பொறுமை விளங்குதல். தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாச ஓட்டத்தில்
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும் என்கிறார். இதான் பரிசுத்தவான்களுடைய விசுவாசம், இதிலே விளங்கும் என்கிறார். அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு புரிய வரும் பொழுதுதான், எப்படி இவ்வளோ சம்பவங்கள் இருக்கிறதுனால எப்படியாகிலும் என்ன பாடுபட்டாகிலும் எதை இழக்க வேண்டி வந்தாலும் ராஜ்யத்துக்காக என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு பொறுமையோடு அதில் ஓட வேண்டும் என்கிற பரிசுத்தவான்களுடைய விசுவாசமும் பொறுமையும் அதிலே விளங்கும். இல்லைன்னா அடிக்கிற இந்த காற்றுல பதராய் பறக்க வேண்டியதாக இருக்கும். இனி அடுத்த 5 வருடம் இருக்கு பாருங்க, 26 to 30 வரை. நான் முதல்ல சொன்ன பாருங்க, எண்ட் ஆஃப் கிரேஸ் பீரியடுக்குள்ள போகிறது உலகம். எண்ட் ஆஃப் கிரேஸ் பீரியடுக்குள்ள போகிறது. இங்க அடிக்க போகிற காற்று பதராய் அடித்து கொண்டு போக எல்லாரையும். நீங்க பாருங்க, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அப்ப அதுல இருந்தெல்லாம் தப்பி பிழைப்பதற்கு சத்தியத்தை அறிகிற அறிவை கொண்டு நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய பொறுமையையும் தைரியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதற்கு சத்தியத்தை அறிகிற அறிவினால் மட்டும்தான் விளங்கும். அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் தரிசனமாய் காண்பித்து சபைக்கு எழுதி அனுப்புன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் இவைகளில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். என்ன என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் தரிசனமா கொடுத்து எழுதி சபைக்கு அனுப்ப சொல்றாரு. இதை கேட்டு வாசித்து அதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான், காது இருந்தா கேட்டுக்கொன்றார். விளங்குதா? இதெல்லாம் வரப்போற சம்பவங்கள். அடுத்து 11ஆம் வசனத்திலிருந்து துவங்கலாம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிடித்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சரி, மீதி வசனங்களை பிறகு வாசிப்போம். முதல் 10 வசனங்களிலே அந்த உபத்திரவ காலத்தில் ஒரு மிருகம் எழும்பினதாக, சமுத்திரத்திலிருந்து எழும்பினதாக நம்ம படித்தோம். அதற்கு வலு சர்ப்பம் தன்னுடைய அதிகாரத்தெல்லாம் கொடுத்திருந்தது. அது பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் மிருகம் எப்படி செய்து கொண்டிருக்க போகும்போதே இன்னொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புவதாக 11ஆம் வசனம் சொல்லுது. இருக்கா பாருங்க, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்க போகும்போது இன்னொரு மிருகம், வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். 11ஆம் வசனம் கவனிங்க. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினதாம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இப்ப இந்த 2ஆவதா பூமியிலிருந்து எழும்புகிற மிருகம் முதல் மிருகத்துக்கு இருந்த அந்த வல்லமை எல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக நடப்பித்து இந்த 2வது மிருகம் முதல் மிருகத்தை பூமியின் குடிகள் எல்லாம் வணங்கும்படி செய்கிறது. அப்படின்னா முதல் மிருகத்துக்கு சப்போர்ட்டா இந்த 2வது மிருகம் எழும்பி வேலை செய்யுது. சொல்லுது புரியுதா? முதல் மிருகம் சமுத்திரத்தில் எழும்பினது. சமுத்திரம் என்பது ஜனக்கூட்டம், நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு மனிதன் அங்கு அந்தி கிறிஸ்துவாக செயல்படும், அவனுக்குள் வலு சர்ப்பம் தனது அதிகாரம் முழுதி கொடுத்திருக்கும். இப்ப 2வது எழும்புகிற மிருகம் இந்த முதல் மிருகத்துக்கு சப்போர்ட்டா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இந்த பூமியின் குடிகள் எல்லாரும் அதை வணங்கும்படி செய்கிறது. அதோடு நிறுத்தாம 13ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கத்தக்கதாக பெரிய அற்புதங்கள். சிந்திச்சு பாருங்க, இப்படி ஒரு அற்புதம் எலியா காலத்தில் நடந்ததா? வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிற அற்புதம். கர்மேல் என்கிற அந்த பர்வதத்திலே எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூட்டி ஒன்றாக நிற்க வைத்து
கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதை, கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபிக்கிறான். அவங்க எல்லாம் காளைகள் எல்லாம் சந்து சந்தா வெட்டி தண்ணீர் எல்லாம் ஊற்றி அவங்க எல்லாம் பாகாலை நோக்கி பகல் முழுவதும் கூப்பிட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டான். இந்த எலியா அவங்கள பார்த்து கிண்டல் பண்றான், இன்னும் நல்லா கூப்பிடுங்க, அவன் எங்கேயா தூங்க போயிருப்பான். படிச்சிருக்கீங்கல்ல, நல்லா கூப்பிடுங்க, இன்னும் கூப்பிடுங்க. அவனே பகல் முழுவதும் கூப்பிட்டு சோர்ந்து போயிருக்கான். அவங்கள பார்த்து கிண்டல் பண்றான், அவன் இன்னும் நல்லா கூப்பிடு, அவன் எங்கேயா தூங்க போயிருப்பான், அவனை கூப்பிட்டு வாங்க. பிறகு கர்த்தரே தெய்வம் என்பதை எலியா தீர்க்கதரிசி அங்க நிரூபிக்கிறான். வானத்தில் அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து போடுகிறது. இப்ப அங்க பார்த்த போது எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றான். எதை பார்த்த போது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த காளைகளையும் தண்ணீரை விறகு எல்லாவற்றையும் பட்சித்த போது, அதை பார்த்த போது கர்த்தரே தெய்வம் என்று அங்க சொல்றான். இந்த மிருகம் என்ன செய்து பாருங்க, வானத்திலிருந்து அக்கினியை, பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. அப்படின்னா அங்க என்ன நடக்கும்னு சொல்லு, யோசிங்க. இப்ப இந்த மிருகம் வானத்தில் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக அற்புதங்கள் நடப்பிச்சுதாமே, அப்படின்னா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன புரியும் கேட்கிறேன். இததான் தெய்வம் உணங்க ஆரம்பிப்பான். புரியுதா? அதுதான் இந்த 2வது எழும்பிய மிருகம் முந்தின மிருகத்துக்கு சப்போர்ட்டா வேலை செய்து இந்த முந்தின மிருகத்தை பூமியின் குடிகள் எல்லாரும் வணங்கும்படி செய்வதற்கு அது என்ன பண்ணுது? அற்புதங்களை பிசாசும் செய்யும். கிறிஸ்தவத்துல அற்புதம்ங்கிற வார்த்தை தண்ணிப்பட்ட பாடா போயிடுச்சு. தண்ணிப்பட்ட பாடுனா புரியுதா? நின்னா அற்புதம், உட்கார்ந்தா அற்புதம், நடந்தா அற்புதம். அற்புதங்களை பிசாசும் செய்கிறது, இப்பவும் செய்கிறான். வார்த்தைகளை கவனிங்க. அதனால் எல்லாவற்றையும் நம்பக்கூடாது. 1 யோவான் 4 தெளிவா சொல்லியிருக்கிறார், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அவைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அவைகள் தேவனால் உண்டானது தானா, தேவனுடைய ஆவியினால் தான் இது செய்யப்படுகிறதா என்பதை சோதிச்சறியணுமா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 2 சொல்றாரு. ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவானா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். ஆராய்ச்சி தெரியணும். ஆனால் கிறிஸ்தவத்தில் பொய்யான அற்புதங்களும் பொய்யான அதிசயங்களும் சர்வ சாதாரணமா மலிவாகி தண்ணீரை போல ஊற்றப்படுகிறது. சபை எச்சரிக்கை அடைய வேண்டியது அவசியம். இல்லையானால் இந்த பொய்யான அற்புதங்களை கண்டு தங்கள் விசுவாசத்தை இழக்க நேரிடும். சபை ரொம்ப மிகுந்த கவனத்தோடு, ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். அன்றைக்கு எப்படி எலியா காலத்தில் அக்கினி இறங்கின போது கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொன்னார்களோ, அதுபோல அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் இந்த 2ஆம் மிருகம் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிற போது இந்த பூமியின் குடிகள் எல்லாமே அதை தான் தெய்வம் என்று சொல்லி வணங்குவான். அதனாலதான் பூமியின் குடிகள் எல்லாரையும் அந்த மிருகத்தை வணங்கும்படி இந்த 2ஆம் மிருகம் செய்தது. அர்த்தம் புரியுதா? அப்படின்னா நீங்க இப்ப நம்ம என்ன எச்சரிக்கை அடையணும்? நின்ன அற்புதம், உட்கார்ந்த அற்புதம், அதெல்லாம் அற்புதம் அல்ல. உலகத்தில் ஒருவராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய அற்புதம் ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல். எவராலும் செய்ய முடியாது. ஒரு பாவி மனம் திரும்பினான் என்றால் அவன் நீதிமான். நீதிமான் என்றால் அவன் ராஜ்யத்துக்குரியவன். இந்த ஒரு பாவி மனம் திரும்புவதற்கு பாருங்க, எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் அதிசயம், அற்புதம். அந்த அற்புதம் தான் நமக்கு தேவை. நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், ஸ்கூட்டர் கொடுத்தாரு, அப்புறம் நடந்து போயிட்டு இருந்தேன், காரு கொடுத்தாரு. இதெல்லாம் அற்புதம் அல்ல. இந்த மாதிரி சைக்கிளில் போய் பைக்கில் போறது, பைக்கில் போய் காரில் போறதெல்லாம் உலகத்துல பல கோடி பேர் இருக்கு. பல கோடி பேருக்கு, 1-2 பேருக்கு, பல கோடி பேருக்கு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் அற்புதம் அல்ல. ரட்சிப்பும் தேவபக்தியும் பரிசுத்தமும் கனி கொடுத்தலும்
சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாக சத்தியத்தில் நிலைத்திருந்து வருகைக்கென்று ஆயத்தப்படுகிறதும், பிறகு உயிர்ச்செழுதல் பெற்று நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதும், நித்திய ராஜ்யத்தில் என்றென்றும் சதாகாலங்களில் வாழ்வதற்கு ஒரு மனிதன் தகுதி அடைவதுதான் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு அற்புத அதிசயம். இதெல்லாம் விலை கொடுத்துலாம் வாங்கிட முடியாது. புரிஞ்சிருச்சா? பிரைஸ் தி லார்ட். சரி, தொடருவோம். அற்புதங்களை கண்டெல்லாம் ஏமாந்துடக்கூடாது. ரைட். தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுதுன்னா, ஆன்லைன்ல அதுல இதுல எந்த பக்கம் திரும்பினாலும் இதெல்லாம் மலிவாய் போயிடுச்சு. திரும்புற பக்கம்லாம் மலிவாயிடுச்சு. ஆகவே ரொம்ப கவனம் தேவை. ரைட். இப்ப இந்த மிருகம் முந்தின மிருகத்தை வணங்கும்படி செய்கிறது இல்லையா? அடுத்து தொடர்ந்து படிங்க. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தை ஆவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. அந்த காலத்தில் என்ன சம்பவிக்குமா பாருங்க. இந்த ரெண்டு மிருகம் சேர்ந்து, அதாவது இரண்டாவது மிருகம் முந்தின மிருகத்துக்கு ஒரு சிலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அந்த சிலை பேசத்தக்கதாக அதற்கு ஆவி கொடுக்கப்படுகிறது. சிலை பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவான். உடனே இது இப்ப இருக்கிற ஏஐ ரோபோட்டிக்னு எடுத்துக்காதீங்க. ஆன்லைன்ல அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏஐ ரோபோட்டிக், ஏஐ ரோபோட்டிக் பேசுது பாருங்க, அப்ப சிலை பேசுது பாருங்க, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்க முக்கியமா ஒரு வார்த்தை கவனிக்கணும். முந்தின மிருகத்துக்கு ஒரு சிலை செய்ய வேண்டும் என்று இரண்டாம் மிருகம் சொல்லுது. அந்த சிலைக்கு பேசத்தக்கதாக ஆவி கொடுக்கப்படுகிறது. ஆவி கொடுக்கப்படுதுன்னா புரியுதா? ஆவி என்றால் உயிர், உயிர் என்றால் ஜீவன். ரோபோட்டிக்கெல்லாம் உயிரும் கிடையாது, ஜீவனும் கிடையாது. அது என்ன செய்தாலும் சரி, அதுக்கு உயிர் என்பது கிடையாது, அதுக்கு ஜீவன் என்பது கிடையாது. இது எல்லாமே ப்ரோக்ராமிங் தான். இவங்க என்ன ப்ரோக்ராமிங்ல, சாஃப்ட்வேர் கோடிங்ஸ்ல என்ன ப்ராம்ப்டை கொடுக்குறாங்களோ அந்த வேலைகள் எல்லாம் செய்யுமே தவிர ரோபோட்டுக்கு உயிர் இருக்கா என்றால் கிடையாது, அதற்கு ஆவி உண்டா என்றால் கிடையாது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இப்போ ரோபோலாம் பேசுது அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்களா, சிலை பேசுது. வெளிப்படுத்த விஷயம் 13 சொல்லியிருக்கிற அந்த சிலை பேசுது பாருங்க. நோ, அன்றைக்கு அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் உயிர் கொடுக்கப்படும். எப்படின்னு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, எப்படி தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கி, படிச்சிருக்கீங்கல்ல, மண்ணினால் உருவாக்கி அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதின போது உயிருள்ள மனிதன் எழும்பினானோ, அது போல ஆவி கொடுக்கப்படும் அன்றைக்கு அந்த சிலைக்கு. அவ்வளவு பயங்கரமான அற்புதங்களை செய்யும் அன்றைக்கு, அந்த 7 வருட காலத்தில். எதற்காக இப்படிலாம் அற்புதங்களை செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த பூமியின் குடிகளும் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக, தன்னை தேவனாக காண்பிப்பதற்காக. சரி, அடுத்து 17ஆம் வசனம் பாருங்க. 16ல இருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிடுவான். என்ன ஆர்டர் அப்படின்னா, இனிமே உங்களுக்கு எல்லாம் சீல் பண்ணி வச்சுடுவான். அதுக்கு தான் இப்ப டிஜிட்டலைஸ், என்டையர் வேர்ல்டு டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. 28 இருந்து 30 இடையில் முழுவதும் டிஜிட்டலைஸ் வேர்ல்டா இருக்கும். 30 நெருங்கும் போதெல்லாம் கரன்சி என்பதே இருக்காது, எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். மனிதனையே ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணும். 2030 நெருங்கும் போதெல்லாம் ஃபுல்லா டிஜிட்டலைஸ் பண்ணப்படுகிறதுனால அன்றைக்கு விற்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. வருகையில மனவாட்டியை கூட்டிட்டு போயிடுவார். 7 வருஷம் இந்த அந்தி கிறிஸ்து உலகத்தை டேக் ஓவர் பண்ணுவான். அங்க இப்படி ஒரு ஆர்டர் கொண்டு வந்துடுவான். இனிமே விற்கவும் கொள்ளவும் வேண்டுமானால் இந்த முத்திரை தரிக்க வேண்டும் என்று 3 முத்திரை அங்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று மிருகத்தின் நாமம், அப்படின்னா பெயர். 2வது மிருகத்தின் இலக்கம், இலக்கம்னா நம்பர். 3வது அந்த மிருகத்தின் முத்திரை,
முத்திரை என்பது அந்த மிருகத்தினுடைய உருவம், பிக்சர். எத்தனை எத்தனை முத்திரை பாருங்க. பெயர், அப்படி இல்லைன்னா நம்பர், அப்படி இல்லைன்னா அந்த உருவம், பிக்சர். பிக்சர்னா புரியுதுல, இந்த டாட்டூஸ்லாம் போடுவாங்களே, டாட்டூஸ் அந்த அது என்ன பச்சை குத்துவாங்களே, தனக்கு பிடிச்சவங்களுடைய போட்டோவெல்லாம் பச்சை குத்துறாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? அந்த மாதிரி 3 விதமாக இருக்கும் இந்த முத்திரை. ஒன்று நம்பர், இன்னொன்று நாமம், மூன்றாவது அந்த மிருகத்தினுடைய உருவம், பிக்சர். இதுல ஏதாயிலும் முத்திரையை போட்டாதான் விற்கவும் வாங்கவும் முடியும். அப்படி இல்லைன்னா கோடிக்கணக்கான பணம் அவனுடைய அக்கௌண்ட்ல இருந்தாலும் அவனால் ₹1 கூட செலவு பண்ண முடியாது. ₹1 கூட செலவு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை அங்க வந்துடும். அது எப்படிங்க செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே கம்ப்ளீட் டிஜிட்டலைஸ்ட். சிங்கிள் கிளிக்ல எல்லாத்தையும் லாக் பண்ணுவான். சிங்கிள் கிளிக்ல, ஒரே கிளிக், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இப்போ 850 கோடி பேர்னா அவ்வளோ ஜனங்களுடைய அக்கௌண்ட்டும் சீல் ஆயிடும். இனிமே அது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி நீங்க டிரான்சாக்ஷன் ஏதாவது விற்கணும் வாங்கணும் அப்படின்னா 3 முத்திரை ஏதாவது போட்டுட்டு வாங்கன்னுவான். அந்த முத்திரை தரித்தால் அச்சோடு அவன் சாப்டர் ஓவர். இப்ப விற்கவோ வாங்கவோ முடியாது. பசிக்கும் போது தண்ணி குடிக்கணும்னா கூட வாட்டர் பாட்டில் தான் அன்னைக்கெல்லாம். இப்போ ஃப்ரீயா கிடைக்கிற தண்ணிலாம் கிடைக்காது. வெயிட் பண்ணி பாருங்க, இன்னும் 5 வருஷத்துல ஃப்ரீயா அது கிடைக்கிற தண்ணிலாம் கிடைக்காது. பசிக்கும், போய் சாப்பிடணும், காசு இருக்கும் அக்கௌண்ட்ல, ஆனா யூஸ் பண்ண முடியாது. முத்திரையை போட்டுட்டு வாங்குவான். முத்திரையை போட்டுட்டான் அப்படின்னா அத்தோடு அவன் சாப்டர் முடிச்சிருச்சு. அதுக்கு பிறகு நித்திய நரகம் தான். அப்படி ஒரு மிக இக்கட்டான, தப்பவே முடியாத காலகட்டத்துக்குள் அந்த 7 வருஷம் இருக்கும். அதனாலதான் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பதை ஜனங்கள் மனசுல திரும்ப திரும்ப பதிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்பதை ஜனங்களுக்குள்ள மனசுல அதெல்லாம் பதிக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்படி ஒரு சம்பவம் அந்த 7 வருடத்தில் நடைபெறும் என்பதை அறிவிக்கிறார். இதுல அந்த 18ஆம் வசனம் ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நல்லா கவனிங்க. இதிலே ஞானம் விளங்கும். இதிலே ஞானம் விளங்கும்ங்கிறார். எதுல? அதுக்கு முந்தின வசனத்துல இப்படி சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான், தரித்திரர், சுயாதீனர், அடிமையில் எல்லாருமே இந்த முத்திரை தரிக்கணும். அந்த முத்திரை தரிக்கலன்னா விற்கவோ வாங்கவோ முடியாது. 17ஆம் வசனத்துல சொல்லுது. 18ஆம் வசனத்துல இதிலே ஞானம் விளங்கும் என்கிறார். என்னையா இது? இதுல என்ன ஞானம் விளங்கும்? அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். வார்த்தை கவனிங்க. அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அது மனுஷனுடைய இலக்கம். அதனுடைய இலக்கம் 666. இப்ப இந்த வசனத்துல 4 விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதிலே ஞானம் விளங்கும் என்கிறார். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க வேண்டும் சொல்றாரு. அந்த இலக்கம் 666 என்பதை சொல்றாரு. அதுல இது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது என்கிற 4 விஷயத்தை சொல்றாரு. இது என்ன என்பது விளங்கணுமானால் இப்ப இல்ல, நாளை காலையில அது படிப்போம். இதுல ஞானம் விளங்கும். வார்த்தை கவனிங்க. இதுல ஞானம் விளங்குமா? அதுல என்னையா ஞானம் இருக்கு? கணக்கு பார்க்க சொல்றாரு. அதை எதுக்கு நாம கணக்கு பார்க்கணும்? புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் சொல்றாரு. அது என்ன நம்பரும் சொல்லிட்டாரு. அது மனுஷனுடைய இலக்கம்னு வேற சொல்றாரு. இது எப்படி மனுஷனுடைய நம்பர் ஆகுது? 666ங்கிறது பிசாசு நம்பர், எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம பல முறை கேட்டிருக்கோம். அதனால எல்லாருக்கும் தெரியும் அது பிசாசு நம்பருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது மனுஷனுடைய இலக்கமும் சொல்றாரு. அது எப்படி மனுஷனுக்கு சம்பந்தப்படுகிறது? இந்த 18ஆம் வசனம் புரியணுமானால்
நாளைக்கு காலையில. ஐயோ, என்னையா இப்படி சஸ்பென்ஸா விட்டுட்டீங்களே. சஸ்பென்ஸ் இருந்தா தானே அப்புறம் நீங்க பிரைஸ் எல்லாம். அதனால இது நாளைக்கு தொடரும். எது? 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய அந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நாளைக்கு காலையில தொடரும். 9:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து இப்ப நம்ம கண்டினியூ போலாம். 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரத்துல இப்ப இதனுடைய தொடர்ச்சிக்கு போறோம். 8 முதல் 13 வரைக்கும் வாசிங்க. அதாவது 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வேறு சம்பவம். நல்ல வார்த்தை கவனிங்க. 14ஆம் அதிகாரத்தை இப்ப நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுல 1 முதல் 7 வசனங்கள் வேறு சம்பவம், வேறு காலத்து சம்பவம். அதனால பிறகு அதை படிப்போம், வேற இடத்துல படிப்போம். 8 முதல் 13 வரை வாசிப்போம். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினி ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்தில் இருக்க ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. நல்ல கவனிங்க. இப்ப 13ஆம் அதிகாரத்துல இந்த முத்திரை தரிக்கப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் வாசித்தோம். கவனமா கவனிங்க. அந்த முத்திரை தரிக்காதவன் விற்கவோ கொள்ளவோ முடியாது. அந்த முத்திரை என்ன, அதனுடைய லக்கம் என்ன, இது எப்படி மனுஷனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, இதுல ஞானம் விளங்கும் சொல்றாரு, கணக்கு பார்க்க சொல்றாரு, அதெல்லாம் என்னங்கிறது நாளைக்கு பார்ப்போம். இப்ப இந்த முத்திரை தரிக்கப்படுகிற போது என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. 14ஆம் வசனத்தில் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவளுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு என்ன சொல்றான் பாருங்க. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றிலாவது தன் கையிலாவது தன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட உக்கிரமாகிய மதுவை குடித்து. அப்பா, தேவனுடைய கோபாக்கினை பாத்திரத்துல கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவாம். அப்படின்னா ராவா இருக்குமா? புரியுதா? அர்த்தம் புரியுதா? பொதுவா மது பாட்டில்ல ஊற்றும் போது அதுல எல்லாம் கலந்து குடிப்பாங்கலாம், அதெல்லாம் செய்வான், பார்த்துருக்கிறோம்ல. இது கலப்பே இல்லாம, இப்ப தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து குடிப்பாங்கல்ல, அப்படி இல்லை. கலப்பம் இல்லாம ராவா இருக்குமா? என்னது ராவா? தேவனுடைய உக்கிர கோபம். அப்பா, புரியுதா? சரி, ஓகே, ரைட், கவனிப்போம். இப்படி அந்த மிருகத்தின் சொரூபத்தை நெற்றியில கையில தரித்தால் அவன் இப்படி உக்கிர மதுவை குடிக்க வேண்டியது வருகிறது. பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் என்கிறதை இந்த தூதன் வந்து அறிவிக்கிறான். நல்ல வார்த்தை கவனிங்க. பிசாசு முத்திரையை தரிக்க வைக்கிறான், தூதன் வந்து அறிவிக்கிறான், இந்த முத்திரை போட்டீங்கன்னா நீங்க க்ளோஸ் என்று அறிவிக்கிறான். அவர்களுடைய வாதை 11ஆம் வசனம் பாருங்க. அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும்
அதனுடைய நாமத்தை முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இரவும் பகலும் யோசிச்சு பாருங்க, 24x7 இளைப்பாறுதல் இராதான். எப்படி இருக்குன்னு யோசிங்க. அந்த காலம் ரொம்ப, அந்த 7 வருஷ காலம் மிக கொடுமையானதாக இருக்கும். அந்த முத்திரை தரிச்சா விற்கலாம் வாங்கலாம், இவன் போய் ஆசையா முத்திரை போட்டால் தான் எதுவும் விற்கவோ வாங்கவோ முடியும்னு சொல்லி இவன் போய் ஆசையா போட்டுருவான். போட்டான்னா முடிஞ்சது கதை. இரவும் பகலும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இராது. அதோட முடியுதா? நிச்சய அக்கினி வேற, என்றென்றும் சதாகாலமும். சரி, தொடர்ந்து பாருங்க. அங்கதான் அடுத்த ஒரு வார்னிங் கொடுக்கிறார். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். அர்த்தம் புரியுதா? இப்ப நாம புதிய ஏற்பாடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வருகைக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததி இப்ப இந்த புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம், ரட்சிப்புனா என்ன, தேவ பக்தினா என்ன, பரிசுத்தம்னா என்னன்னு அறிந்த, ரட்சிப்பினுடைய விலை மதிப்பை எல்லாம் விளங்கினதான கூட்டத்தார் தேவனுடைய கற்பனைகள் ஆகிய, இந்த கற்பனை என்றால் தேவனுடைய சட்டங்கள் உபதேசங்கள் அர்த்தம். இந்த கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். என்ன சொல்ல வராரு? அந்த 7 வருட காலத்தில் அவ்வளவு மிகுந்த உபத்திரவமா இருக்கும். இதெல்லாம் விளங்கி கொண்டு இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அங்க என்ன நடக்க போகுது என்பதை விளங்கி கொண்டு இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய கற்பனைகளை, விசுவாசத்தை காத்து கொள்வோமானால் இதிலே நம்முடைய பொறுமை விளங்குமா? அப்படின்னா நம்ம பொறுமையோடு விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இதிலே தரித்திருந்ததினாலே இதனால் உண்டாகிற பலன், நித்திய பலனை நாம் பெறுவோம். அதாவது இப்ப இவ்வளவு பொறுமையா நிதானமா விசுவாசத்தை காத்துக்கொண்டு கற்பனைகளையும் கை கொண்டு நிலைச்சிருந்ததுனால அவர்களுடைய பொறுமை விளங்கும் என்கிறார். அவர்களுக்குரிய இங்க இங்க இங்கே உபத்திரப்பட்டு இங்க நம்ம இவ்வளவு பாடுகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், கஷ்டங்களின் மத்தியிலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கற்பனை கை கொள்ளுகிறதனுடைய விளைவை நாம் பெறுவோம் என்பதை குறித்து அறிவிக்கிறார். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூடப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்படின்னா அந்த உபத்திரவ காலத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த மிருகம் எழும்பி இந்த வேலையெல்லாம் செய்து பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் 3.5 வருடத்துல இரத்த சாட்சியாக மரித்து எழும்பக்கூடியதான கூட்டத்தார், அவர்கள் உயிர்த்தெழுதலை பெறுவார்கள். அந்த கூட்டத்தை தான் இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுது. இது முதல்னா எது முதல்? இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்க சொல்லப்படுது இல்லையா? அது எந்த டைம், எந்த காலகட்டத்துக்கு? அங்க அந்திகிறிஸ்து முத்திரை தரிக்க சொல்லி அவன் எல்லாரையும் மோசம் போக்கிடுவான். சிலர் மட்டும் முத்திரை தரிக்க மாட்டோம் என்று சொல்லி எதிர்த்து நின்று கொல்லப்படுவாங்க. அந்த கொல்லப்படுகிறதான அந்த கூட்டத்தை இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் அவருடைய பொறுமை அதில் விளங்கும். தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். இப்ப இந்த வசனத்தை இப்ப நாம வாழ்கிற காலத்துக்கும் பயன்படுத்தலாம், தவறில்லை. இப்ப நாம கர்த்தருக்குள் நிலைத்திருந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு சத்தியத்தை கைக்குள்ளா நிலைத்திருந்து ஒருவேளை வருகைக்கு முன்பாக மரிக்க நேரிடுமானால் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தான். அதுல மாற்று கருத்துல இந்த வசனத்தை இன்றைக்கு உள்ள காலத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் எந்த காலத்துல? 7 வருஷ பத்திர காலத்துல. அங்க இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் யாரை சொல்லுது? இரத்த சாட்சியாய் மரிச்சு அங்கே அந்த 3.5 வருஷத்துல உயிர் தெழுகிறதான கூட்டத்தாரை சொல்லுது. விலங்குதா விலங்குலையா? இன்றைக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது என்றல்ல. ஏன்னா தேவ பக்தியை பரிசுத்தமாய் வாழ்ந்தோமானால் வருகைக்கு முன்பாக ஒருவேளை போக வேண்டி வருமானால்
எஸ், கர்த்தருக்குள் மரிக்கிறதுனாலே அவர்கள் பாக்கியவான்கள் தான். சரி, பட் இதனுடைய காலத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து வேகமா இப்ப 13ஆம் அதிகாரத்தில் அந்த மிருகம் முத்திரை தரிக்க சொல்வதும், முத்திரை தரித்ததினாலே என்ன சம்பவிக்கும் என்பதும் இப்ப 14ஆம் அதிகாரத்தில் 9 முதல் பார்த்துட்டோம். 13ஆம் அதிகாரத்தில் முத்திரை தரிக்க சொல்றான். தரித்தால் என்ன நடக்கும் என்பதை 14ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கவனிச்சுங்க, அதனுடைய தொடர்ச்சி. அடுத்து இங்கிருந்து அதிகாரம் 8க்கு போகணும். டைம் ஆகுது. இதை துவங்கினோம்னா ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே போகும். ஆகையினால இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். இது வரைக்கும் படிச்சது புரிஞ்சிருக்கா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன படிச்சோம் என்பதை புரியுதா புரியலையா? இது எல்லாமே இயேசுவின் 2ஆம் வருகை முடிந்த பிறகு இந்த பூமியில் என்னெல்லாம் சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய ஊழியனுக்கு அறிவித்து, அவைகள் வேதமாக எழுதப்பட்டு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நம்முடைய கரத்தில் என்ன எழுதி கொடுத்தாரோ இதை வாசித்து கேட்டு கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஆக்சுவலா படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, ஏராளமா இருக்கிறது. ஓகே, நாளைக்கு காலை 9:30 மணிக்கு இருக்கும். 9 மணிக்கு 9 தானேங்க ஸ்டார்டிங். 8:45 ஆரம்பிக்கும் சர்வீஸு. ஆகவே 8:45 வந்துருங்க. 9:30 இந்த ஸ்டடீஸ் சர்வீஸ்லேயே ஆரம்பிச்சிடும். பிறகு ஈவினிங் இருக்கு. ஈவினிங்கும் 5:15 ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டி இருக்கிறதுனால நாளைக்கு மாலை அதிகமான நேரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். முன்பாகவே சீக்கிரமா ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நாளைக்கு மாலையும் தொடரும். அடுத்து திங்கள் மற்றும் செவ்வாய் ரெகுலரா மாலை 6:30 மணிக்கு இருக்கும். 6 மணி, ஓகே சாரி, 6 மணிக்கு இருக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாளும் 6 மணிக்கு துவங்கும். இந்த மொத்தம் இன்னும் 4 செஷன் இருக்கு. இந்த 4 செஷன்ல மீதம் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம வேகமா கவர் பண்ணலாம். சரி, இனி வர்றதெல்லாம் கொஞ்சம் வேகமா போலாம். கர்த்தருக்கு சித்தமானால் 4 செஷன்ல மீதம் இருக்கிறதை நாம் தொடர தேவன் கிருபை செய்வாராக. இதுக்கிடையில அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13, 18 நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் இல்லையா? அதுல ஞானம் விளங்கும் சொன்னாரு, புத்தி இருக்கிறவன் கணக்கு பார்க்க சொன்னாரு. அந்த கணக்கையும் நாளைக்கு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிப்போம். ஐயா